ஹலோ மக்களே, நம்ம குவிக்காக ஒரு லன்ச் ரெசிபி பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, புடலங்காய் பொரியலும் 1 பார்ட் தக்காளி சாதமும் தான். அதுக்கு புடலங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கிட்டு பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பாசிப்பருப்பு தான் புடலங்காய் இது கூட்டுக்கு பொரியலுக்கெல்லாம் செட் ஆகும். தென் கடாயை காய வச்சுட்டு முக்கியமாக தட்டில் புடலங்காவை நறுக்கி தூளுப்பை அது மேலே போட்டு பிசைஞ்சு அந்த தண்ணி வடித்து தூக்குன மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சொனையெல்லாம் இறங்கி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு, அது எண்ணெய் ஏன் இவ்வளோ கெட்டியாக இருக்குன்னா அது நெய் எடுத்துக்க கரண்டி. ஸோ அப்படியே எண்ணெயை எடுக்கவும் அது கெட்டியாக இருக்குது. ஓகே, சாப்பாடு தானே செய்ய போகிறோம் அப்படின்னு நெய் கரண்டியோடைய எண்ணெயும் எடுத்துக்கிட்டேன். தென் அடுத்து கடுகு போட்டுக்கோங்க. நார்மலாக எப்பயும் பண்ணுற பொரியல் தான், ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சாவே போதும். நான்வெஜ்ஜில் ஹெல்த்தியெல்லாம் இருக்குதான், அதை தாண்டி வெஜ்ஜில் கூட நிறைய ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் இருக்குது. அதை நம்ம யாரும் செய்கிறது தான் இல்லை. செய்கிறோமோ இல்லையோ வீடியோ போட தயங்குறோம். நான்வெஜ் வீடியோ போட்டால் தான் பெரிய அளவில் ரீச் இருக்குன்னு ஒரு மித்து இருக்குது. தென் இதில் இது போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க. பொரியல் கூட்டு அந்த மாதிரினாலே சீரகம் யூஸ் பண்ணிக்கணும். தென் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போதும். நீங்கள் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி 2-3 போட்டுக்கோங்க. நம்ம அந்த பொரியல் தானே, தக்காளி சாதம் ஆல்ரெடி உரப்பாக தானே இருக்கும் கொஞ்சம், அதனால நான் 1 தான் போட்டிருக்கேன். அடுத்து பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. தென் நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற இது புடலங்காவை அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கூடவே எப்பவும் போல் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோங்கிறதுனால நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த தண்ணியை மறக்காமல் புழிஞ்சிட்டு புடலங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாம் உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டே வணக்கியும் போட்டுக்கலாம். இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிட்டாலும் இதுவும் ஒரு வகை டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். அடுத்து குவிக்காக 1 பார்ட் தக்காளி சாதம்னா அதுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு தக்காளி உங்கள் தேவையான அளவு போட்டு வச்சுக்கோங்க. மிக்சியில் இஞ்சி பூண்டு தக்காளி கூடவே கொஞ்சம் புதினா தலையை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் சேர்த்து மிக்சியிலேயே ஓட்டிக்கோங்க. அப்புறம் கூடவே கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 பார்ட்டுங்கிறனால குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இதில் நீங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வாசனையாக இருக்கும். 2மாவும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் ப்ளஸ் நெய் 2மே கலந்தும் சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் அது போட்டுக்கணும். தக்காளி சாதம் மாதிரி கொஞ்சம் காரசாரமான சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படியே நீங்கள் புடலங்காய் அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். அது நல்லா இருக்கும், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் அரைச்சி கொட்டிட்டு தென் நம்ம எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அரிசி அளவுக்கு போட்டுக்கலாம். அதோடைய கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்து போட்டு பச்சை வாசனை போக வணக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் சாதம் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் வரும், நல்லா இருக்கும். குக்கர் சாதம் கஞ்சி கோத்த மாதிரி இருக்கும்ல, அது இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணிக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா தென் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டு வச்சுக்கோங்க. எங்களுக்கு 3 பேர் அப்படிங்கிறது
அப்படின்றதுனால ஒரு உலக்க அரிசியே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால இவ்வளோதான் லஞ்சு. ஒரு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக அண்ட் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா தக்காளியில் ஹெல்த்தி இருக்குது, புதினால ஹெல்த்தி இருக்குது, அதை தாண்டி பொடலங்காவிலையும் ஹெல்த்தி இருக்குது. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் ஹெல்த்தி ஃபுட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கிவி டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.